NS 400 மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc பைக்னா இந்தியன் மார்க்கெட்டில் இதுதான் கைஸ் இப்போதைக்கு. ஸோ இதோட ஒரு கிக் வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பைக்கில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் புதுசாக ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ என்னென்ன விஷயங்கள் காஸ்ட் கட்டிங்க்காக பட்ஜெட் செக்மெண்ட்டுக்காக கம்மி பண்ணியிருக்காங்க, அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இந்த ஒரு குவிக் வாக் அரவுண்ட் ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் வந்து 400cc பைக் வந்துட்டு எடுக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ். இந்த பைக்கோட ஆன்ரோட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேங்க கைஸ், அதை பார்த்துக்குங்க. அது கூடவே இந்த 400cc இதை காட்டிலும் என்னென்ன பைக்ஸ் இருக்குது, இது காம்படிட்டிவ் பைக் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக 400cc வாங்க போகிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு காம்படிட்டிவ் கம்பேரிசனாகவும் இருக்கும் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு பெல் பட்டன் அமைக்கி ஆளில் போட்டுங்க. NS 400 NSலேயே ஒரு பிக்கஸ்ட் NSன்னு சொல்லலாம். பல்சரில் கூட ஒரு பிக்கஸ்ட் பல்சர்னு சொல்லலாம் கைஸ். ஸோ இந்த 400cc பைக்கை பொறுத்தவரை மோஸ்ட்லி NS லவர்ஸுக்கும் பஜாஜ் லவர்ஸுக்கும் ஒரு பிடித்தமான ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் காமன் ஆடியன்ஸாக இருந்தீங்கன்னா அந்த NS 200 NS 160 இருக்க சேம் செட் ஆஃப் அந்த சிப்ளிங்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டிசைன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ காமன் ஆடியன்ஸுக்கு மேபி இது வந்துட்டு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கலாம். மற்றபடி NS லவர்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் வந்துட்டு 4 கலர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிரே, பிளாக், ரெட், அப்புறம் வந்துட்டு ஒயிட்டு. இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் திருச்சியில் வந்துட்டு 2,35,000 வரும் கைஸ். ஸோ ரொம்பவே ஒரு காம்படிட்டிவ் ப்ரைஸ் டேக்கிங்லேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த NS 400cc செட் பைக்கை பொறுத்தவரை ஸோ ரொம்ப ஒரு ஃபீச்சர் ஃபுல் ஃபேஜாக ஒரு எல்லா ஃபீச்சர்ஸுமே கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு காம்படிட்டிவ் ப்ரைஸிங்க்கு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக சின்ன சின்ன காம்ப்ரமைசஸும் பண்ணியிருக்காங்க. அதுவுமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாள் இந்த இன்ஜின் ஆஸ்பெக்ட்ஸை பொறுத்தவரை இப்போ கரண்ட் ஜென்ரேஷன் டாமினாரில் இருக்கு இல்லைங்களா, அதே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் வந்துட்டு ஆல்ரெடி ப்ரூவ் பண்ண இன்ஜின் தான் சொல்லலாம். இந்த இன்ஜினை வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி NS சிப்ளிங்ஸில் வர மாதிரி பெரிமீட்டர் ட்ரெலிஸ் ஃப்ரேமில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்துட்டு அலுமினியம் கோட்டட் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ பில்டு குவாலிட்டியை பொறுத்தவரை நல்லாவே அபோவ் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது, அதை வந்து குறிப்பாக சொல்கிறோம். இந்த இன்ஜினை பொறுத்தவரை ஓல்டு ஜென்ரேஷன் KTM 390, அப்புறம் கரண்ட் ஜென்ரேஷன் டாமினார் 400 இருக்க சேம் 373cc லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த இன்ஜினை பொறுத்தவரை ஆல்ரெடி ஏற்கனவே ப்ரூவ் பண்ண இன்ஜின் தான். இதோட மைலேஜ் வந்துட்டு 30லேருந்து 35 வரை கொடுக்கும் கைஸ். மோஸ்ட்டாக பழைய டாமினார் யூடியூப் வீடியோலாம் நிறைய பேர் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்திங்கனாலே சேம் செட் ஆஃப் ஒரு இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். பட் இதுலேயுமே மைனர் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இது வந்துட்டு பில்டு குவாலிட்டி ஏற்கனவே சொன்ன மாதிரி அபவ் ஆவரேஜில் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது சேம் செட் ஆஃப் இன்ஜின் கொடுத்துருக்கனால அந்த லிக்விட் கூல்ட் ரேடியேட்டர் டெக்னாலஜி எல்லாமே ஆஸ் யூஷுவல் NS 400 NS 200 இருக்க மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஜின் வந்துட்டு உங்களுக்கு 39.4 பிரேக் ஹார்ஸ் பவர், அதாவது ஆல்ரவுண்ட் 40 பிரேக் ஹார்ஸ் பவரும் 35 Nm ஆஃப் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து டாப் ஸ்பீடு வந்துட்டு 154 km/h வந்துட்டு பஜாஜ் கிளைம் பண்ணுறாங்க. மற்றபடி நிறைய யூடியூபர்ஸ் வந்துட்டு 170க்கு மேலே வந்துட்டு டாப் ஸ்பீடு எடுத்திருக்காங்க. அது என்னென்னா இந்த பைக் வந்துட்டு ரொம்பவே லைட் வெயிட்டாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டாமினாரை கம்பேர் பண்ணுறப்போ டாமினார் வந்துட்டு 185 187 கிலோகிராம் இருக்கும். பட் இந்த NS 400 பொறுத்தவரை உங்களுக்கு 174 கிலோகிராம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்பில்டாக உங்களுக்கு இனிஷியல் பிக்கப்புமே மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டாப் எண்டுமே இருக்கும். சைலன்சருமே நீங்கள் கேட்டிருப்பீங்க, அண்டர் பெல்லி தான் சேம் NS 200 இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை டிரான்ஸ்மிஷனுக்கு உங்களுக்கு அசிஸ்ட் லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டபிள் லிவர்ஸோட வருது. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் நெகட்டிவ் என்னென்னா இதில் வந்துட்டு குவிக் ஷிஃப்டர் அந்த மாதிரியான விஷயங்கள் கிடையாது. மற்ற காம்படிட்டிவ் 400cc வந்துட்டு நிறையவே ஒரு குவிக் ஷிஃப்டர்லாம் இருக்கும். பட் இதில் வந்துட்டு காஸ்ட் கட்டிங்காக அதை வந்துட்டு மைனஸ் பண்ணியிருக்காங்க. பட் செயின் ஸ்ப்ராக்கெட்டை பொறுத்தவரை கொஞ்சம் வந்துட்டு டார்க்கும் அதிகமாக இருக்கணும், 35 Nm இருக்கணுங்கிறதுக்காண்டி டாமினாரை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் பெரிய சைஸ் 1 இல்லைனா 2 டீத் வந்துட்டு அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. டயர் ப்ரெஷர்ஸ்லாம் பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா NS 200 இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, அது ஸ்டீல் பாக்ஸ் ஸ்விங்காம். அதில் என்ன ஒரு செட்டப் இருக்கோ அதே தான் வந்துட்டு இந்த NS 400லையும் இருக்குது. பட் அதுலேயும் ஒரு சின்ன ப்ளஸ் இருக்குது. என்னென்னா இந்த செயின் அட்ஜஸ்டர் வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்
ரியர் சஸ்பென்ஷனுமே நல்ல ஒரு அட்ஜஸ்டபிள் கேஸ் சார்ஜ்டு மோனோ ஷாக் கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டீல் பாக்ஸ் சிங்காம் வந்துட்டு அதை வந்துட்டு காஸ்ட் கட்டிங்காக அலுமினியம்க்கு பலா இது வந்துட்டு டாமினாரில் அலுமினியம் இருக்கும். பட் இந்த NS400 உங்களுக்கு வந்துட்டு நார்மலான ஒரு ஸ்டீல் பாக்ஸ் சிங்காம் கொடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீடு நீங்கள் வந்துட்டு 150 170 வரை நிறைய பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க கைஸ். பிரேக்கிங் ஹேண்டை பொறுத்தவரை டுவல் சேனல் ABS கொடுத்துருக்காங்க. இந்த 40 பிரேக் ஹார்ஸ் பவரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு மேசிவ் 320 mm ஃப்ரண்ட் டிஸ்க் பிரேக்கும் ரியரில் வந்துட்டு 230 mm டிஸ்க் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே பிரேக்கிங்கை பொறுத்தவரை டுவல் சேனல் ABS நல்லாவே ஆப்டாக செட் ஆகுது. பட் இதுலேயும் ஒரு காம்ப்ரமைஸ் என்னன்னா புதுசாக வந்துட்டு உங்களுக்கு கிரமைக்கா கேலிபர்ஸ் கொடுத்துருக்காங்க. நார்மலாக வந்துட்டு நிசின் இல்லைனா பைபர் தான் வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரண்ட்டு பொறுத்தவரை USD ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே 43 mm ப்ராடராக இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் ஏற்கனவே சொல்லிட்டேன் மோனோஷாக் கேஸ் சார்ஜரில் வருது கைஸ். ஸோ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், பிரேக்கிங், அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் மூணுமே செம்மையாக கொடுத்துருக்காங்க. லைக் அந்த பில்டு குவாலிட்டிஸ், அந்த ஸ்விங்காம் மற்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்துட்டு உங்களுக்கு காஸ்ட் கட்டிங்காக காம்ப்ரமைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து ஓட்டி பார்த்துட்டு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு ஃபியூச்சர் NSல வந்துட்டு அடுத்தடுத்த வெர்ஷனில் வர வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கு தகுந்தாப்பில் ப்ரைஸும் வந்துட்டு 2,50,000 அது வரை போக வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு இதுலையுமே இந்த NS400க்கு ப்ராடர் செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 110 mm, ரியரில் வந்துட்டு 140/70 17 mm வந்துட்டு ஒரு நல்ல ப்ராடர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு டாமினாரில் 150 செக்ஷன் இருக்கும். அண்ட் அகைன் இது வந்துட்டு ஈஸி ஹேண்ட்லிங். புதுசாக ஒரு NS400 புது ரைடர் வந்துட்டு NS400 எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஹேண்டில் பண்ணுற வகையில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இந்த தடவை இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்துட்டு எலக்ட்ரிக்கல் ஃபீச்சரை பொறுத்தவரை ரொம்பவே செமையாக இருக்குது கைஸ். ஸோ இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துட்டு பிகினர் ரைடர்ஸுக்குமே சரி, இல்லை ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரைடர்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு மட்டி ஏரியாலையோ இல்லை ரெய்னி சீசன்லையோ உங்களுக்கு கிராவல் ரோட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை மஸ்குலராக கொடுத்துருக்காங்க. சைடில் வந்துட்டு அந்த NS ஃபேரிங்கில் ஒரு இது ஸ்ட்ரவுட்லாம் நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க கைஸ். பட் என்ன தான் இருந்தாலும் அந்த டேங்க் டிசைன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு NS200 NS160 இருக்க சேம் சிப்லிங்ஸில் இருக்க வந்துட்டு ஃபியூல் டேங்க் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு 12 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குது. ஃபியூச்சரில் 820 ஃபியூல் செட் பண்ணுங்க கைஸ். மற்றபடி அந்த சைடு ஃபேரிங்ஸ் அந்த கிராஃபிக்ஸ் எல்லாமே ஓகே தான். எனக்கு அந்த NS லவர்ஸுக்கு ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி NS லவருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு டிசைனாக இருக்கும். மற்றபடி காமன் ஆடியன்ஸ் வந்துட்டு 400cc நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஆப்ஷனாக வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது கைஸ். நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்க்குற மாதிரி NS200 இருக்க கோர் டிசைன் அப்படி டெரிவ் பண்ணியிருக்காங்க. சீட் அசம்பிளியுமே கிட்டத்தட்ட சேம் டிசைன் தான். பட் இந்த தடவை சீட் ஹைட்டு அண்ட் வித் ரெண்டுமே வந்துட்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சீட் ஹைட்டை பொறுத்தவரை 807 mm இருக்கும். வித்தும் நல்லா கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ராடர் செக்ஷனாக நீங்கள் சைட் பை சைடு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். NS200 NS400 கம்பேர் பண்ணுறப்போ ஒரு மைன்யூட் சேஞ்ச் மட்டும் தான் இருக்கும் கைஸ். மற்றபடி டிட்டோ சேம் தான். பில்லியன் கம்ஃபர்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்துட்டு லாங் ரைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஒரு தூரமாக ஒரு லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறப்போ பில்லியனுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸுமே 168 mm கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட்லிங்கை பொறுத்தவரைமே 174 கிலோகிராமில் பில்டு பண்ணியிருக்கனால ஹேண்ட்லிங்கும் சரி, இனிஷியல் பிக்கப்பும் சரி, நல்ல ஒரு டிராஃபிக்கில் ஈஸியாக வந்துட்டு பொந்து போகிறதுக்குமே நல்ல ஒரு கம்ஃபர்ட்னஸ் கொடுக்குது. இப்போ நம்ம அந்த பைக்கில் ஏறி உட்காந்துருக்கோம். ஸோ கொஞ்சம் NS160 வந்துட்டு ஹேண்டில் பண்ணவங்களுக்கு இது கொஞ்சம் ஹெவி வெயிட் பைக் மாதிரி தரலாம். 174 கிலோகிராமில் இருக்கனால. பட் இன்கேஸ் நீங்கள் டாமினார் இன்கேஸ் ஒரு தடவை ஓட்டி பார்த்துட்டு இதில் ஏறி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லைட் வெயிட்டராக இருக்கும். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிராஃபிக்லேயும் சரி, இல்லை வந்துட்டு நிறைய ஒரு சந்து பந்துக்குள்ளேயும் ஈஸியாக வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபைட்டருக்கு செம்மையான ஒரு பைக்குன்னு சொல்லலாம். ஒரு மைனஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கிக் ஷூட்டர் இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஸ்டீல் பாக்ஸ் சிங்காம் தான் கொடுத்துருக்காங்க, அலுமினியம் சிங்காம் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து டாமினார் மிரர் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்துட்டு NS200 டெடிகேட்டடாக ஹெட்லைட் சுவிட்ச் கொடுத்துருந்த மாதிரி இந்த தடவை NS400லையுமே ஒரு டெடிகேட்டட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இன்ஜின் பவர் அண்ட் வந்துட்டு ஹேண்ட்லிங்கை மேனேஜ் பண்ணுற மாதிரி ஹேண்டில் பார்ஸ் கொடுத்து சிங்கிள் பீஸாக எப்படி N250 கொடுத்தாங்களோ அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு NS400லையும் கொடுத்துருக்காங்க. இதே வந்துட்டு N160 வந்து அது மாதிரி NS200 கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது லைட் வெயிட்டர் பைக்கு, அதனால் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் நீங்கள் கருத வேணாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. KTMலேருந்து த்ராட்டில் பை வயர் டெக்னாலஜிலாம் டெலிவரி பண்ணி இருக்குது. சூப்பர்பான விஷயம். டெடிகேட் ஹெட்லைட்ஸ், அதுக்கப்புறம்
ஸ்டன்ஸு இந்த மாதிரி ஸ்விட்ச் கியர்லாம் நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சாலிடாக ஒரு 2 இயர்ஸ் வரை எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு யூஎஸ்பி போர்ட்டுமே இன்பில்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஒரு பில்டு குவாலிட்டின்னு சொல்லலாம். எலக்ட்ரிக்கல் சைடை பொறுத்தவரை மீட்டர்ஸ் பொறுத்தவரை கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நெகட்டிவ் கொடுக்க அளவுக்கு ஒரு மாதிரி டிஎஃப்ல தான் கொடுத்துருக்காங்க. அதுவுமே காஸ்ட் கட்டிங் நம்ம எடுத்துக்கலாம். மற்ற NS400லலாம் நல்லா வந்துட்டு ஒரு NS400ல் மற்ற ஒரு 400cc செக்மெண்ட் பைக்லலாம் ஒரு நெகட்டிவ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்துட்டு ஒரு மாதிரி காஸ்ட் கட்டிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த பெசல்ஸுமே ஓரளவுக்கு பெருசாக இருக்கனால கொஞ்சம் ரீட் அவுட்ஸ்லாம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ். மற்றபடி பேசிக் ரீட் அவுட்ஸ் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓடு மீட்டர், ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், ட்ரிப் மீட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கியர் பொசிஷன் இண்டிகேட்டருமே வந்துடுது. அப்புறம் பேட்டரி மீட்டர் அந்த மாதிரியான விஷயங்கள், சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஸ்விட்ச் இண்டிகேட்டர், இது மாதிரி நல்ல விஷயங்களுமே இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பஜாஜ் கனெக்டிவிட்டி ஆப் இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு யூஸ் பண்ணி உங்கள் ப்ளூடூத் மூலியமாக ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணி உங்களால் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீட்டர் அசம்பிளி யூஸ் பண்ணி நேவிகேஷன்ஸுமே இருக்குது. பட் அந்த ஆப் மூலியமாக கனெக்ட் பண்ணால் தான் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் எனேபிள் ஆகும். மற்றபடி இப்போதைக்கு நீங்கள் பேசிக் ரீட் அவுட்ஸ் தான் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டே லைட்லையுமே விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கைஸ். அப்புறம் நைட் டைம்லேயுமே நல்ல ஒரு டோல் டோன் அந்த ப்ளூயிஷ் கலரில் நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்கிறதுமே நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஆன் பண்ணிட்டுமே லெட்டர் சைடு அப்படிங்கிற ஒரு டேகிங்கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு ஹாய் படி அப்படிங்கிற மாதிரி யமஹா அந்த இதிலலாம் வரும். ஸோ அது வந்துட்டு ஓரளவுக்கு மாதிரி சிமிலராக கொடுத்துருக்காங்க கைஸ். நேவிகேஷன் பட்டன் எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணி இந்த ரீட் அவுட்ஸ்லாம் மாற்றிக்க முடியும். இப்போதைக்கு இன்ஜின் ஆஃபில் இருக்குது. ரீஃபியூல் பண்ணணுமா அந்த மாதிரி ஷோ பண்ணுது. ஏன்னா வந்துட்டு பிளிங்க் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெஹிக்கிள் இன்ஃபோ, கனெக்டிவிட்டி, ட்ரிப் அண்ட் பைக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு ரைட் மோடு, வார்னிங், அப்புறம் MTC அந்த மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோடை கிளிக் பண்ணுறப்போ உங்களுக்கு 4 செட் ஆஃப் ரைடிங் மோடு இருக்கும். அது வந்துட்டு ரோடு, ரெயின், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் மோடு, ஆஃப் ரோட் மோடு, இந்த மாதிரி 4 விஷயங்கள் இருக்குது. இது வந்துட்டு மற்ற 400cc இருக்க மாதிரி ரைட் மோட்ஸ்னால் இது இந்த NS400ல் காஸ்ட் கட்டிங்காக அந்த ABS ஸ்விட்சிங் தான் வந்துட்டு ரைட் மோடு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ரைட் மோடு இருக்குன்னு நீங்கள் வந்துட்டு அந்த இன்ஜின் பர்ஃபார்மன்ஸில் மாற்றம் இருக்குன்னு நினச்சிக்கக்கூடாது. ஸோ இது வந்துட்டு ABS ஸ்விட்சிங் மட்டும்தான் அந்த மாதிரியான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களால் பிரைட்னஸ் வந்துட்டு ஏற்றிக்கலாம், குறைச்சிக்கலாம். டேட்டு, டைமு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மாற்றிக்கலாம். அதுவுமே நல்லாயிருக்கு. ஸோ ஹை, லோ, மீடியம் அந்த மாதிரி 3 செட்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ப்ளூடூத் மூலியமாக மொபைல் கனெக்ட் பண்ணுறீங்களா, அதை வச்சு உங்களால் மியூசிக்லாம் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுவுமே நல்லா கொடுத்துருக்காங்க. நிறைய செட்டிங்ஸ் வந்து இந்த தடவை கொடுத்துருக்காங்க. இந்த மீட்டர் அசம்பிளியோட ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை நல்லாயிருக்கு. பட் ரீட் அவுட்ஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது. இதுவுமே ப்ளூடூத் இப்போதைக்கு ஆஃபில் இருக்குது. ஸோ வந்துட்டு எல்லா ஆக்சஸுமே பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த மீட்டர் அசம்பிளியில் கொடுத்துருக்காங்க கைஸ். இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க வந்துட்டு 4 செட் ஆஃப் மோடு இருக்கும். அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ABS ஆக்ஷனுக்கு தான் அந்த மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் நீங்கள் வந்துட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லோ ஆயில் இண்டிகேட்டர் அந்த மாதிரி MIL லைட்டு, மற்ற ABS இண்டிகேட்டர், அப்புறம் சின்ன இண்டிகேட்டர்ஸ் அந்த இதெல்லாமே நல்லாவே ப்ரொவைட் ஆகுது. சைட்ஸ் அண்ட் கட் ஆஃப் ஸ்விட்ச் அந்த இண்டிகேட்டருமே உங்களுக்கு ஷோ ஆகுது பாருங்கள். ஸோ ஹெட்லைட்டை பொறுத்தவரை நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு N160 இருக்க அந்த சேம் செட் ஆஃப் LED எடுத்து அந்த மாதிரி இருக்கும். பட் வந்து பவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது கைஸ். தண்டர் ஷேப் LED DRLமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே செமையாக இருக்குது. பட் இது டிசைன் வந்துட்டு சப்ஜெக்டிவ் தான். NS லவர்ஸுக்கு மட்டும்தான் ரொம்பவே பிடிச்சிருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது NS200. அதுவுமே ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்துச்சு, ஒரு சிலருக்கு பிடிக்கல. பட் இந்த NS200 பவர் அவுட்புட்டை கம்பேர் பண்ணுறப்போ NS400ல் ஒரு செமையான பவர் அவுட்புட் ஹெட்லைட்டில் இருக்குது கைஸ். டெயில் லைட் வந்துட்டு அன்சேஞ்ச் அப்படியே தான் இருக்குது. மற்றபடி இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு LED செட்டப்ஸில் தான் கொடுத்துருக்காங்க. டெயில் செக்ஷனுமே ஓரளவுக்கு ஒரு மாதிரி லென்த்தியராக கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் கிராப் ரயிலுமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பில்லியனுக்குமே இருக்கும். பட் பில்லியன் சீட் கம்ஃபர்ட் வந்துட்டு கொஞ்சம் லாங் ரைட் போனாங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி நல்லாவே இருக்கும் கைஸ். ஸோ கன்க்ளூஷன் அப்படின்னு வந்துட்டோம்னா இந்த NS400 வந்துட்டு சின்ன காம்ப்ரமைஸ்லாம் பண்ணியிருக்காங்க தான். காஸ்ட் கட்டிங் 2,35,000 அதில் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக. மற்றபடி டாமினாரை கம்பேர் பண்ணுறப்போ இல்லை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி ஒரு KTM 390 இல்லை வந்துட்டு ட்ரையம்ஃப் 400 இல்லைனா ஹார்லி டேவிட்சன் அந்த பைக்கை கம்பேர் பண்ணுறப்போ 2,35,000ங்கிறது ஒரு சூப்பர்பான ஒரு ப்ரைஸிங் தான் கொடுத்துருக்காங்க கைஸ். ஸோ வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் சிட்டிக்குள்ளே ஓட்டுமே கன்சிடராக ஒரு டே டு டே லைஃப் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே வந்துட்டு ரைட் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு தாராளமாக இந்த பைக்கு சூட் ஆகும் கைஸ். இந்த பைக்கோட ரிலையபிலிட்டி, மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டு, அதுக்கப்புறம் லாங் டேர்மாக வர்றது, இது எல்லாமே ஓரளவுக்கு இப்போதைக்கு சரியாக வந்துட்டு
தெரியல, ஏன்னா புது பைக் அப்படிங்கிறனால டே டு டே வந்துட்டு எல்லோரும் யூஸ் பண்ணுறதுக்கப்புறம் ரிவ்யூஸ் எல்லாம் வரும் கைஸ். ஸோ இந்த பைக் வந்துட்டு லோக்கல் சிட்டி ரைட் அண்ட் ஸ்ட்ரீட் ரைடுக்கு தான் கைஸ் சூட் ஆகும். இன்கேஸ் வந்துட்டு ட்ரிப்பெல்லாம் போகிறீங்க, லாங் ட்ரிப் ராங் ரைட்லாம் போகிறீங்கன்னா இது வந்துட்டு யோசித்து பார்த்து எடுக்கணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துக்கலாம் கைஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.